நான் 80 கிலோ 80லயே வந்து கிட்டத்தட்ட 3 மாசம் இருந்தேன் சௌபி. 80ல இருந்து கம்மியே ஆகல. ஏன்? அது கம்மி ஆகாது. ஸ்டாக்னட் ஆயிடும் பாடி. அப்படியே உங்கள எப்படின்னா அதிலேயே மெயின்டெயின் பண்ண வைக்கும். அப்போ ஓவர் ஒர்க் அவுட் குடுக்கணும். எனக்கு ஓவர் ஒர்க் அவுட் குடுத்த உடனே எனக்கு என்ன ஆயிப்போச்சு, ஒரு மாரி ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஏன்னா ஃபுட் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்புறம் ஃபுட் எல்லாம் மாத்துறாங்க. அதுதான் உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த ப்ராசஸ் புரியுதுங்களா? ஆக்சுவலா இது ரொம்ப டஃப்பான ப்ராசஸ். அந்த டஃப்பான ப்ராசஸ்ல உங்களுக்கு மனுஷங்க பக்கத்துல இருக்கணும். நாலேஜபிளா இருக்கிற மனுஷங்க பக்கத்துல வச்சுக்கோங்க. நான் இப்பவும் அட்வைஸ் பண்றேன். யூடியூப் பார்த்தோ, இன்ஸ்டாவ பார்த்தோ, இல்லனா வந்து ஏதோ Facebookல வரது பொது தளங்கள்ல டாக்டர் அல்லாமல் மத்த யாருனா பேசுறத வச்சு ஃபேன்சியா பேசுறத வச்சு அத முடிவு பண்ணிடாதீங்கன்னு சொல்றேன். அம்மாடி. வெரி பிக் ஜர்னி யூ ஹேட். இப்ப ஜங்க்லாம் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டீங்க. சௌபி, நீங்க உடம்பு குறைக்கும்போது ஃபர்ஸ்ட் அந்த ஆசை இருக்கும். பயங்கரமா சாப்பிடணும்னு ஆசை இருக்கும். இப்பலாம் என் பக்கத்துல வச்சு சாப்பிட்டா கூட ஆசை வர மாட்டேங்குது. ஆமாமா, அது ஆசை வராது. ஒரு ஓவர் ஆஃப் பீரியட்ல என்ன ஆயிடும்னா டேஸ்ட் பட்ஸ் எல்லாம் மாறிடும் சௌபி. ஆக்சுவலா இப்போ எனக்கு இன்னைக்கு பீரியட்ஸ்னு வச்சுக்கோங்க. ஒரு 2 நாள் முன்னாடி தான் எனக்கு வந்து அந்த கிரேவிங்ஸ் இருக்கு. சாக்லேட் சாப்பிடணும், ஸ்வீட் சாப்பிடணும். அது வந்து அந்த பீரியட்ஸ்க்கே உண்டான கிரேவிங்ஸ் அது. அது வந்து இருக்கு. மத்த நாள்லாம் வந்து எனக்கு வந்து எப்படின்னா ஒரு ஒரு 100 கிராம் நம்ம சோறு நம்ம சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க. அதுவே எனக்கு போதுமானதா இருக்கு. எனக்கு வந்து ரொம்ப இந்த ரொம்ப ரிச் டயட்லாம் குடுக்கல. நம்ம ஊரு வேர்க்கல்ல, நம்ம ஊரு உடைச்சக்கல்ல இந்த மாதிரி தான் குடுத்தாங்க. பட் எப்படி உங்களுக்கு இவ்ளோ ஓவர் வொர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் சாப்பாடுங்கிறது எப்படி டேலி ஆச்சு? அந்த லேசினஸ் இல்ல, அந்த டயர்ட்னஸ் எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? அதுக்கு தான் சௌபி, அந்த டயர்ட்னஸ் இல்லாம இருக்கிறதுக்கு இது சாப்பாட தவிர்த்து நான் சொல்றேன். சாப்பாட தவிர்த்து ஒரு கோல் ஒண்ணு வச்சுக்கோங்க. அது ஆக்சுவலா வொர்க் அவுட் ஆகும் சௌபி. ஒரு கோல் ஒண்ணு வச்சுக்கோங்க. அந்த கோல் வந்து மத்தவங்களுக்குன்னு வைக்காதீங்க. நீங்க வந்து யாருக்கும் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண வைக்கிறதுக்கே வைக்காதீங்க. என்கிட்ட நெறைய பேர் இப்ப ஏன் உடம்பு கம்மி பண்றேன்? இப்ப ஏன் உடம்பு நான் யாருக்குமே பதிலே சொல்லல. நான் ஏன் பதில் சொல்லணும்? நான் அழகாக்கிக்கிறேன். நான் யாருக்குடா உடம்பு கம்மி பண்ணணும்னு ஆயிப்போச்சு எனக்கு. இப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு கோல் ஒண்ணு செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஆயிடும்னா, கோல் செட் பண்ணும்போது நிஜமாலே இந்த ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும். இப்போ எனக்கு வந்து இந்த நெக் பெயின் இருந்தது. எனக்கு வந்து ஸ்டிஃப்னஸ் ஆயிடுச்சு. ஒரு ஓவர் த பீரியட்ல உடம்பு கம்மி பண்ணும்போது என்ன ஆயிடும்னா, நெறைய எக்சர்சைஸ் பண்ணும்போது ஸ்டிஃப் ஆயிடும் பாடி. இப்படி ஆயிடும். இப்படி இதாக முடியாது. நான் ரொம்ப நெளிய முடியல சௌபி. எனக்கு வந்து அந்த முதுவெல்லாம் அப்படின்னா ஒரு மாரி ஸ்டிஃப்னஸ் ஆயிடுச்சு. அப்போ அடிக்கடி வந்து கோச் வந்து என்ன பண்ணுவாருன்னா, சில அந்த மிஷின்ஸ் டூல்ஸ்லாம் வச்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி விடுவாரு. அப்புறம் கையெல்லாம் வந்து அந்த இடத்துல நம்ம எக்ஸர்சைஸே குடுத்துருக்க மாட்டோம். பட் அந்த இடத்துல புஷ் குடுத்துருப்போம். அப்ப என்னன்னா, அந்த கை மணிக்கட்டெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். ஸோ நீங்க ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, என்ன ஆகும்னா, அந்த கோல நோக்கி போம்போது உங்களுக்கு இந்த டயர்ட்னஸ்ல வந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் அப்படியே ஒரு மாரி இருந்தா கூட, அந்த கோல் நோக்கி நம்ம போறோம்டா அப்படின்னு